திரையுலக மன்னன் அப்படின்னு பாராட்ட பெற்ற பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார். அவருடைய இறப்பு திரையுலகத்துக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தாலுமே கூட அவர் திரையுலகத்துக்காக செய்த பணிகள், தியாகங்கள் இதெல்லாம் நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அவருடைய இயக்கம், அவருடைய கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாத்தையுமே பார்த்து அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா இவரை பாராட்டியிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் தன்னுடைய கலை வாரிசாகவே பாக்யராஜ் அவர்களை அறிவித்திருந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவானது இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் நியூஸ் தாங்க இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்டோடு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ் திரையுலகத்தினுடைய திரைக்கதை மன்னன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க பிறந்திருந்தார். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நாடகம் நடிக்கணும், கலை நிகழ்ச்சியில் அதீத ஆர்வம்லாம் இருந்திருக்கு. ஸோ அவர் அந்த ஆர்வத்தில் பல மேடைகளில் நாடகங்களை எழுதியிருக்காரு, இயக்கியிருக்காரு. 1970 தான் தீவிர சினிமாவில் ஆர்வம் வந்திருக்கு. ஸோ ஆர்வத்தோடு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டார். அவங்க வீட்லேயே அவர் பார்த்திங்கன்னா கடைசி பையன். அவர் என்ன பண்ணார், எனக்கு சினிமா தான் வேணும் அப்படின்னு சென்னைக்கு வந்துட்டார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. ஸோ தன்னுடைய திரைக்கதை பயணத்தை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆரம்பத்தில் திரைப்படங்களுக்கு வசனங்கள், திரைக்கதைகளாக எழுதி கொடுத்துட்டு இருந்த இவர் தன்னுடைய திறமையை மெருகேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை செய்தார். ஸோ பாக்யராஜ் தன்னுடைய திரைக்கதை மற்றும் எழுத்து திறமையால் மண்ணுக்கு வாசனை மற்றும் தனித்துவமான நகைச்சுவை உணர்வு இது எல்லாமே கொடுத்தாரு. பாரதி ராஜா சார் இல்லை அப்படின்னா பாக்யராஜ் சார் இப்போ இல்லை. ஏன்னா பாக்யராஜா சாருக்கு பாரதி ராஜா சார் தான் உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய வாய்ப்பையே கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் நடிகராகிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தவர் பாரதி ராஜா சார் தாங்க. பாரதிராஜனுடைய புதிய வார்ப்புகள் அப்படின்ற திரைப்படத்தில் ஹீரோவாக பாக்யராஜ் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஸோ இவர் தன்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே நக்கல், நையாண்டி அது மாதிரியான ஒரு காமெடிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தார். இதனாலேயே தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சார். இதனால் தமிழ் ரசிகர்கள் மனசுலையும் நீங்காத ஒரு இடம் பிடித்தார் அப்படின்னே சொல்லலாம். தூரல் நின்று போச்சு, சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, இது நம்ம ஆளு மற்றும் அவசர போலீஸ் 100 அப்படின்னு எக்கச்சக்கமான திரைப்படங்களில் பாக்யராஜ் நடிச்சிருந்தார். ஸோ அவருடைய சினிமா பயணத்தினுடைய வெற்றி விழா கண்ட படங்கள் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம். அதே நேரம் பாக்யராஜ் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருடைய படங்கள் அவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் இவருக்கு நிறைய இருந்திருக்கு. ஸோ திரைத்துறை மீதும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்ததுனாலையும் அந்த காதலாலையும் மட்டும்தான் இவர் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. ஏன்னா சினிமாக்குள்ளே பயணிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ தொடர்ந்து பல முயற்சிகளில் ஈடுபட்டார். பாக்யராஜுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பாரதி ராஜா சார் கொடுத்தாரு. ஸோ அதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா அவர் இயக்குன முதல் படத்தில் உதவி இயக்குனராக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவரை. அதனாலேயே பாக்யராஜுக்கு ஒரு கடவுள் அப்படின்னா அது பாரதி ராஜா சார் மட்டும்தான். ஏன்னா பாரதி ராஜா சார் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி பாக்யராஜ் சார் இருந்திருக்கவே முடியாதுங்க. ஸோ 2 பேரும் குரு சிஷ்யன் நல்ல ஒரு நட்பில் இருந்தவங்க. 2 பேருமே ஒரே டைமில் இந்த திரையுலகத்தை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருத்தம் தான். மக்களுடைய மனசில் நீங்கள் இடம் பிடித்த பாக்யராஜ் அவர்களுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் நியூஸை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆரினுடைய தீவிர ரசிகர். திரையுலகத்தில் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த நெருக்கமாக பழங்கின ஒரு சில இயக்குனர்களில் பாக்யராஜும் ஒருத்தங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பாக்யராஜுடைய திரைப்படங்களை பார்த்து பாராட்டி பேசியிருக்காரு எம்ஜிஆர். ஒரு விழாவில் கூட பாக்யராஜை தன்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பாக்யராஜுடைய வசனம், படம், திரைக்கதை, இயக்கம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போது சினிமாவில் இருந்த பலருக்கும் இது பொறாமையாக இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் பாக்யராஜா சாரோடைய முந்தானை முடிச்சு படத்தை பற்றி எம்ஜிஆர் ஒப்பனாவே பேசியிருந்தார். அதோடைய சிடி கேசட்லாம் வச்சுட்டு நிறைய படங்களுக்கு வச்சுருந்தாராம். பாக்யராஜோட தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, அந்த 7 நிமிடம், இந்த மாதிரி நிறைய படங்களை மனசார பாராட்டியிருக்காருங்க.
ஸோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பாக்கியராஜ் அவர்கள் வந்து மறைந்திருந்தார். ஸோ அவர் மறைந்திருந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு பேட்டியில். அது தொடர்பான வீடியோவும் இப்போ வந்து கிடச்சிருக்குங்க. அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சென்னைக்கு புதுசாக வந்தப்போ ஆற்காடு முதலியார் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் தங்கறதுக்கு வந்து எனக்கு இடம் கிடச்சிச்சு. வீட்லேயே பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷாப் இருக்கும், அதோட கார் பார்க்கிங்கும் இருக்கும். ஆனால் அங்கேயே நான் வந்து தங்குவேன். எதிரில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய பிக்சர் நிறுவனம் வந்து இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் அங்கே வரப்பெல்லாம் அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால் நான் அங்கேயே வந்து இருந்துக்கிட்டேன். பெருசாக எந்த வசதியும் இல்லைனாலும் அந்த இடத்துலையே நான் இருந்தேன். ஆனாலுமே ரொம்ப நாளாக என்னால் அவரை வந்து பார்க்கவே முடியல. ஏன்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேட்டு மாதிரி இருக்கும். எப்போவாவது தான் வருவார். காரை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா மொட்டை மாடிக்கு போய் நின்று பார்த்தேன். அவர் வந்து உள்ளே வந்து இறங்கி நடந்து போனார். பின்னாடி இருந்து மட்டும்தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அன்னைக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதே மாதிரி அவர் கார்லேருந்து கீழே இறங்கி நடந்து உள்ளே போன மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அவர் வந்து அப்படி உள்ளே போனப்போ மேலே இருந்து வாத்தியாரே அப்படின்னு நான் ஒரு கத்தி சவுண்டு போட்டேன். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார் எம்ஜிஆரே. ஷாக் ஆகி நின்று பார்த்து மேலேருந்து என்னை கீழே திரும்பி பார்த்து முறைச்சி பார்த்தாரு. என்ன அப்படின்னு கேட்டார். ஒன்றுமில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டேன். உடனே அவர் என்ன கேட்டார்னா, பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டே கையசிச்சுட்டு உள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு பிடித்தமான அந்த நபரை பார்க்கறதுக்கு அவர் எடுத்த முயற்சி வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பாக்கியராஜ் ஒரு இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமா நிறைய படங்களை இயக்குறப்ப எல்லாமே வந்து இவருக்கு வந்து நிறைய படங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் எம்ஜிஆர் கையால் வந்து தாலி எடுத்து கொடுத்து பாக்கியராஜ் பூர்ணிமாவுடைய மேரேஜே வந்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே அவர் இறக்குற வரைக்குமே எம்ஜிஆருடைய பாடல்களை வந்து கேட்டுட்டு தான் இருப்பார். அவருடைய தீவிரமான ரசிகரும் கூட. அப்படிங்கும்போது அவர் வந்து மறக்கலை. அப்படிப்பட்ட அவர் தற்போது இல்லை நம்மளோட. அது வந்து எல்லாத்துக்குமே கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே அவர் அப்போ என்ன சொல்லியிருந்தார், அவருக்கு பிடித்தமான நடிகர் யார், யார் அவர் வந்து ரசித்து பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தாங்க இப்போ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, அதை தான் அவரும் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களை அந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து பார்க்கவே முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலுமே அவர் முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால அந்த தொடர் முயற்சி அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அது மாதிரி தான் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் தோல்விகள் வருது அப்படின்னா அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது இதன் மூலமாக வந்து தெளிவாக தெரியுது. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்டெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.